ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு சம்பா போஹா உப்மா. அதுக்கு சம்பாவில் நான் ஒரு 10 மினிட்ஸ் வாஷ் பண்ணி சோக் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி, ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணி அந்த ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் சால்ட்டு போடுங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு நறுக்குன்னு இருக்கும். சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஊற வச்சுருக்க அந்த போஹா, அதாவது ரெட் ரைஸ் அவல், அதை வந்து போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. நல்லா பரட்டி விடணும். அந்த மசாலாவோட இந்த அவல் வந்து நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டயட் ரெசிபி. டயட்டில் இருக்கவங்க கூட இது சாப்பிட்லாம். தேங்க்யூ.